தமிழ்நாடு அரசின் கடன் ஏன் அதிகரிக்கிறது? கடன் வாங்கிய பணம் எங்கே செல்கிறது? வருவாய் பற்றாக்குறை என்றால் என்ன? போன்ற தமிழ்நாடு நிதிநிலை குறித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் செலவுகள் வருவாயை விட அதிகமாக இருப்பதும், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான மூலதன செலவுகள் அதிகமாக இருப்பதும் கடன் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களாகும். மேலும் குறைந்த வரி வளர்ச்சி மற்றும் பழைய கடனுக்கான வட்டி சுமையும் மொத்த கடனை உயர்த்துகிறது. அரசு கடனாக வாங்கிய பணம் பொதுவாக சாலைகள், பாலங்கள், மெட்ரோ போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும், கல்வி, சுகாதாரம், நலத்திட்டங்கள் போன்ற அரசு செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பகுதி பழைய கடனுக்கான வட்டியை திருப்பிச் செலுத்துவதற்கும் செலவாகிறது. வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் மொத்த சொந்த வருவாய், சம்பளம், ஓய்வூதியம் போன்ற வழக்கமான செலவுகளை சமாளிக்க போதுமானதாக இல்லாமல் இருப்பதை குறிக்கும். இதனால் அந்த இடைவெளியை நிரப்ப அரசு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். மாநில அரசுகளுக்கு கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்கள் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்ள கூடுதல் நிதி உதவியாக மத்திய கிராண்ட்ஸ் இன் எய்ட் வழங்கப்படுவதால் அவை முக்கியமானவை. இவை மாநிலத்தின் நிதி சுமையை குறைத்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த உதவுகின்றன. வெள்ளை அறிக்கை என்பது அரசு ஒரு முக்கிய பிரச்சினை, கொள்கை அல்லது நிலைப்பாட்டை விளக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இது பொதுமக்களுக்கு தெளிவான தரவுகள் மற்றும் விளக்கங்களை வழங்குகிறது. தணிக்கை அறிக்கை என்பது அரசின் வருவாய், செலவு மற்றும் திட்டங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிக்கையாகும். இது அரசு நிதி பயன்பாட்டில் உள்ள தவறுகள் அல்லது முறைகேடுகளை கண்டறிந்து வெளிப்படுத்துகிறது. 2026-27 நிதியாண்டில் அதிக கடன், அதிக வட்டி செலவு, வருவாய் பற்றாக்குறை, PSU கடன் சுமை, மத்திய நிதி குறைவு, மந்தமான வரி வருவாய் வளர்ச்சி உள்ளிட்டவை மாநில அரசின் முன்னுள்ள முதன்மையான சவால்களாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கடன் ஏன் அதிகரிக்கிறது? கடன் வாங்கிய பணம் எங்கே செல்கிறது? வருவாய் பற்றாக்குறை என்றால் என்ன? போன்ற தமிழ்நாடு நிதிநிலை குறித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் செலவுகள் வருவாயை விட அதிகமாக இருப்பதும், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான மூலதன செலவுகள் அதிகமாக இருப்பதும் கடன் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களாகும். மேலும் குறைந்த வரி வளர்ச்சி மற்றும் பழைய கடனுக்கான வட்டி சுமையும் மொத்த கடனை உயர்த்துகிறது. அரசு கடனாக வாங்கிய பணம் பொதுவாக சாலைகள், பாலங்கள், மெட்ரோ போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும், கல்வி, சுகாதாரம், நலத்திட்டங்கள் போன்ற அரசு செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பகுதி பழைய கடனுக்கான வட்டியை திருப்பிச் செலுத்துவதற்கும் செலவாகிறது. வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் மொத்த சொந்த வருவாய், சம்பளம், ஓய்வூதியம் போன்ற வழக்கமான செலவுகளை சமாளிக்க போதுமானதாக இல்லாமல் இருப்பதை குறிக்கும். இதனால் அந்த இடைவெளியை நிரப்ப அரசு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். மாநில அரசுகளுக்கு கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்கள் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்ள கூடுதல் நிதி உதவியாக மத்திய கிராண்ட்ஸ் இன் எய்ட் வழங்கப்படுவதால் அவை முக்கியமானவை. இவை மாநிலத்தின் நிதி சுமையை குறைத்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த உதவுகின்றன. வெள்ளை அறிக்கை என்பது அரசு ஒரு முக்கிய பிரச்சினை, கொள்கை அல்லது நிலைப்பாட்டை விளக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இது பொதுமக்களுக்கு தெளிவான தரவுகள் மற்றும் விளக்கங்களை வழங்குகிறது. தணிக்கை அறிக்கை என்பது அரசின் வருவாய், செலவு மற்றும் திட்டங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிக்கையாகும். இது அரசு நிதி பயன்பாட்டில் உள்ள தவறுகள் அல்லது முறைகேடுகளை கண்டறிந்து வெளிப்படுத்துகிறது. 2026-27 நிதியாண்டில் அதிக கடன், அதிக வட்டி செலவு, வருவாய் பற்றாக்குறை, PSU கடன் சுமை, மத்திய நிதி குறைவு, மந்தமான வரி வருவாய் வளர்ச்சி உள்ளிட்டவை மாநில அரசின் முன்னுள்ள முதன்மையான சவால்களாக பார்க்கப்படுகிறது.